ஸோ ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபில்டர் கிடையாது. என்னோட ரூமில் விண்டோவுக்கு நேராக உட்காந்து பேசுறதுனால தான் வந்து இந்த லைட்டிங் இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சூரியன் அவர்களே, மூஞ்சுக்கு நேராக வந்து லைட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் நேச்சுரல் லைட். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் கட் பார்த்துருப்பீங்க அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. ஸோ வாய் ஐ குயிட் த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் வந்து குயிட் பண்ணிட்டேன் ஃபார் த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் வந்து நான் எதுவுமே அவங்க ட்ரோல் பண்ண போறது கிடையாது, அவங்க மேலே வந்து பழி போட போறது கிடையாது. பட் நிறைய பேர் என்னோட டிஎம்ஸ்லையும் சரி, இல்லை நான் படித்த யூலுமே சரி, நிறைய பேர் கேட்டது என்ன, அக்கா நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்தீங்களே, எபிசோட் ஹோஸ்ட் பண்ணீங்களே, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை உங்களுக்குள்ளார, நான் ரொம்ப நாள் உங்களை டேக் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் தென் ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அவங்க பேர் சொல்ல போறது கிடையாது. அதை வச்சு வந்து நினைச்சுக்காதீங்க நீங்க பயப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் பயப்படல, பிகாஸ் இஸ் காப்பிரைட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் அவங்க பேர் சொல்லலை. அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் தெரியும் வாய் ஐ குவிட் த ப்ரொடக்ஷன் சொல்லி இந்தி வேலை சொல்ல போறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூடியூப் சேனல் இருக்கிறத பார்த்து தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. என்ன, ஓகே நீங்கள் நல்லா பேசுறீங்க, ஒரு டாக்கட்டிஃபாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நானுமே வந்து ஓகே நம்மளுக்கு இதை தாண்டி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றப்போ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ நான் போனேன், ஒரு 10 எபிசோட் பண்ணி கொடுத்தேன், ஒரு 2-3 ப்ளூபர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு மூவில ஐம் ஜஸ்ட் அ பார்ட், அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த குரூவுக்காக. அதை தாண்டி வந்து நான் ஆஃப் ஸ்க்ரீனா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், விளாக்ஸ் இப்படி எடுத்துட்டு போனோம், அப்படி எடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துச்சு, நான் கலந்துக்க முடியல பிகாஸ் கொஞ்சம் ஃபேமிலி என்னை விடலை, லைக் எக்ஸப்ட் பண்ணல நீ போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் குயிட் பண்ணதுக்கான 4 ரீசன் வந்து இது மட்டும்தான். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இல்லை அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக கிடையாது ஃப்ரம் த க்ரூ. க்ரூனா நானும் க்ரூ தான். ஐ ஹேவ் அ பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். பட் அதர் க்ரூவுக்கு வந்து சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒரு விஷயம் பண்ணணும்னா கரெக்டாக பண்ணி முடிக்கணுன்றது இல்லை, டைம் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு ஆராட்ட அடிச்சுக்கிட்டு. ஒர்க் இஸ் ஒர்க், ஃபன் இஸ் ஃபன், இஸ் ஈக்குவல் தான். பட் அவங்களுக்கு அது தெரியல, ரொம்ப டிலே ஆகும் சில சமயத்தில் ஷூட்லாம். அண்ட் ஷூட் டிலே ஆகிறப்ப என்னோட அண்ணன் வந்து ஏற்றிட்டு போவாங்க என்ன அலஸ்தா வரைக்கும். ஸோ வீட்டில் வந்து 7 மணிக்கு சொல்லியிருப்பேன், 7, 7:30, 8 கூட ஆயிருக்கு. ஐம் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் இட் பிகாஸ் அந்த விளாக் முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சுவாலிட்டி சுத்தமாக கிடையாது க்ரூ மெம்பர்ஸ் யாருக்குமே. பிச்சுவலி நானும் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் வந்து கரெக்ட் டைம் வந்துடும். இத்தனை மணி ஷூட், இத்தனை மணிக்கு வந்துடும், சீக்கிரமே போய் உட்காந்துருப்போம், அவங்க தான். ஓகே, ஸோ இந்த ரீசன் ஏன் என்ன ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட் இருந்துச்சு, ஐ திங்க் எனக்கு தெரியல எந்த எபிசோட்னு தெரியல. அந்த எபிசோட்ல வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க காலை, நம்ம 10 மணிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருக்கேன். பட் 9 மணிக்கு அவங்க வரல, 11 மணிக்கு தான் வந்தாங்க. ஸோ 2 hours நான் வெயிட் பண்ணதை வந்து யாரோ பார்த்துட்டு போய் எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன இது காலையை அங்கே வெயிட் பண்ணு தனியா இருக்கு, அதுவும் பப்ளிக்ல நிக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்து ஒரு பூகம்பம் வெடித்தது. லைக் நீ அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போவேனா, எதுக்கு போவேனா, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, படிச்சு முடிக்கிறியா, டிகிரி செய்யறியா, ஒர்க்கு போறியா, அதை மட்டும் பாருன்னு சொல்லி என்னையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானுமே வந்து ரொம்ப நாளா வீடியோஸ் போடாம இருந்தேன் அந்த கட்டத்துல. ஸோ அது வந்து த பிக்கஸ்ட் பாயிண்ட் நான் வந்து ட்வீட் பண்றேன்ட்டு. ஸோ பஞ்சுவாலிட்டி இல்லாத இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுமே வந்து நிறைய இடத்துல வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், இந்த டைமில் நான் வந்துடுவேன், இந்த டைமில் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவங்க காப்பாற்றலை. ஸோ அதனால வந்து நான் குயிட் பண்ணிட்டேன். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருக்கும், ஒரு டீச்சரா இருக்கும், ஒரு போலீஸா இருக்கும், எந்த ஒரு ஒர்க்ல இருந்தாலுமே எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ நல்லா பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா கரெக்டாக எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளை ஹெவி பண்ணும். பட் அந்த குரூ மெம்பர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஒரு பர்சனை தவிர. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு கேர்ள், லைக் ரொம்ப சின்ன வயசு பிள்ளை தான் அவங்களும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, கலை நல்லா பண்ணீங்க, கலை சூப்பராக கொடுத்தீங்க, இன்ட்ரோ ஓகே சொல்றப்போ வந்து நமக்கு ஹேப்பியா இருக்கு. ஓகே நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறப்போ அது ஹாப்பியா இருக்கும் நம்மளுக்கு.
ஸோ அப்ரிசியேஷன் பண்ண தெரியாத ஒரு டீம் கூட வாழ்றது இல்லைன்னா ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த 3 ரீசனுமே பாத்தீங்கன்னா வந்து நான் ஓகே மாத்திப்பாங்க விட்டு கொடுக்கலாம்னு சொல்லி தான் இருந்தேன். பட் 4வது ரீசன் மட்டும் தான் வந்து என்ன உண்மையானே ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொடக்ஷன்ல சேரவே கூடாதுப்பான்னு நான் எடுத்த முடிவு, நானே எடுத்த முடிவு. அப்பதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் இன்னொரு 4-5 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸ் வந்து இதுக்கு போகவே அவுட் ஆஃப் டவுன் போகவே தான் இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகதான் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வரேன் தான் சொல்லியிருந்தேன். அதேவே நாங்களும் போனோம். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா 3 days தங்குவோம். ஃபர்ஸ்ட் டே போவோம், செகண்ட் டே தங்குவோம், தேர்ட் டே 12 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டு வந்துருவோம் தான் சொன்னாங்க. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டே ஓகே அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் டே போனோம், செகண்ட் டே ஃபன் பண்ணோம், தேர்ட் டே வந்து 12 மணிக்கு செக் அவுட் பண்ணல. பிகாஸ் 1 day எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஹோட்டல்ல. நான் சொன்னேன் வேணான்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கவே இல்லை. நாங்க வீட்டுல பேசுறோம், வீட்டுல விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க வீடு வேற, எங்க வீடு வேற. எங்க வீடு எப்படின்னா அதுவும் இல்லாம கரெக்டா மறுநாள் தைப்பூசம், செட்டி பூசம். ஸோ செட்டி பூசத்துக்கெல்லாம் பிணைங்க வந்துருவாங்க. ஸோ நான் மட்டும்தான் அங்க இருக்கணும்ன்றக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிளம்பி வாங்க நம்ம செட்டி பூசத்துக்கு ஒன்னா போலாம். அதுவும் இல்லாம என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபேஷன் வந்து வேற, அவங்களோட பேரண்ட்ஸோட வேறையா இருக்கும். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு தெரியும் எப்படி நான் எது கூட மேட்ச் பண்ணுவேன், மிக்ஸ் மேட்ச் பண்றேன்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் அவங்க கேட்கவே இல்லை. லைக் ரொம்ப டிபெண்டா இருந்தாங்க. நீங்க முடிச்சு கொடுத்துட்டா போறீங்க, நான் ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்து நடத்தியுமே. பட் இவன் தோ அவங்க வந்து ஆர்கியூ ஃபார் நீங்க எங்க கூட தான் போனோம், முடிச்சு கொடுத்துரு, ஒன்னா போலாம்னு. உங்களுக்கு தெரியாதுங்க என்னாச்சுன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஐ வாஸ் லைக் 10 liters தண்ணி வந்து என் கண்ணிலேயே ஊத்தி ரன்னிங் நோஸ் ஆயிருச்சு. அண்ட் இங்கெல்லாம் வந்து வீங்கிருச்சு கண்ணு. ஏன்னா என்கிட்ட அந்த நாள் அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த இன்சிடென்ட் அப்பா பட்டுன்னு அவங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆ. ஸோ அப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் அந்த ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க கலை உங்களால முடியும், நீங்க தொடச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இன்சிடென்ட் சொன்னதுக்கு அப்புறத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பர்சன் என்கிட்ட பேச கிடையாது. பிகாஸ் நான் வந்து அவங்க பேச்சு மீறிட்டேன், எங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தாரு. பட் ஐம் ஜஸ்ட் கிரைங் பிகாஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் எங்க ஃபேமிலியும் இருக்காங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நினைக்கிறப்போ என்னோட முக்கியத்துவம் ஃபார் ஃபேமிலி தான் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப இருந்தேன். நைட் வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணோம், இருந்து முடிச்சாச்சு. என் டிபிஎஸ்ல வந்துட்டேன். ஓகே முடிச்சு காலி பிரச்சனை முடிச்சுதானு சொன்னீங்கன்னா நோ. எனக்கு வந்து இந்த பேமெண்ட் விஷயம் வந்து ரொம்ப இடியா இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் ஒர்க் பண்றப்ப எனக்கு ஒரு 20 இந்த வருஷம் நடந்துச்சு 20. ஸோ 20 வயசுல வந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னா அது எவ்வளவு வேல்யூவா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறோம், அதுவும் மீடியால சம்பாதிச்ச ஃபர்ஸ்ட் மணின்னு சொல்லி நான் ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அவங்க என்கிட்ட பேசின அமௌண்ட் என்னன்னா 150 வெள்ளி ஃபார் 3 days அங்க வந்து ஷூட் பண்ணி கொடுக்கணும், ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க தான் போய் பேசியிருந்தோம். ஓகேவாயிடுச்சு. 150 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேர் கூட்டு போனா நிறைய காசு வரும், 4 பேர் போறதுனால குறிக்கிறோம்னு சொல்லிட்டு 150 பேசினாங்க. ஓகே 150 பேசிட்டாங்க. அண்ட் பஸ் டிக்கெட் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரம் டிபிஎஸ் டு சங்கூன். ஸோ டிபிஎஸ் சங்கூன் வந்து அரௌண்ட் 75 to 80 வந்துச்சு. 80 வந்துச்சு. ஸோ 150லேருந்து 80 மைனஸ் பண்ணா ஐ திங்க் 70 இருக்கு, இன்னும் 70 இருக்கு. ஸோ நானே வந்து ஓகே சம்பளம் கிடைக்கும், நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலரி ஃப்ரம் த மீடியா சைட், மீடியா இண்டஸ்ட்ரியா நம்ம சம்பாரிச்ச ஃபர்ஸ்ட் மணின்னு சொல்லி ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எங்க வீடு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பேமெண்ட் வருது, எனக்கு 70 வருது, நான் சம்பாரிச்ச மொத காசு இன் மீடியான்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் வச்சேன் அக்கா கீப் ஆஸ்கிங் தேம், அக்கா சம்பளம் போட்டாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்ட் டாக்கிங் செம்ம ரூடா பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா அப்ப நான் வந்து ரமடான் சீரீஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரமடான் சீரீஸ் எடுத்துறப்போ அப்பா வந்து சும்மா ஆயக்கார சொல்ல, பட் அப்பா வந்து ரிஃப்யூஸ், நான் காட்ட மாட்டேன், நீ ஏன் இதெல்லாம் எடுக்க சொல்லிதான் இருந்தாங்க. ஸோ அப்ப நான் வந்து போட்டது இன்ஸ்டால வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், லைக் போடுங்க போய் வாட்ச் பண்ணுங்க சொன்னதுக்கு. அதுல உள்ள ஒரு மெம்பர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, இப்ப வந்து உங்க ஃபேமிலி வந்து ஏத்துக்கிட்டாங்களா செய்யறதுக்கு, எங்க கூட ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு. ஸோ எங்க ஃபேமிலிக்கு என்னன்னா இஃப் யூ நான் ஒரு விஷயம் பண்ணனா ஐ கேன் ஹேண்டில் இட், ஏதாச்சும் பிரச்சனைனா மை ஃபேமிலி ஹேண்டில் இட். பட் நான் வேற ஒருத்தவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறப்போ
அது நாங்கள் அங்கே பாசிட்டிவ் தாட் கிடைக்க முடியாது. பிகாஸ் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ நோமோன்னு சொல்லி நிப்பாட்டி ஆயிட்டாங்க. ஸோ சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே செம்ம கடுப்பு ஏறிச்சு. லைக் என்னடா நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன், ஓகே நீங்கள் இந்த காசை வச்சுக்கோங்க, சுகி வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்ச கையோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேசல. ஜஸ்ட் குயிட். நான் February குயிட் பண்ணிட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதுல தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஜஸ்ட் குயிட் ஃப்ரம் த குரூப். அண்ட் ஒரு நாள் வந்து கால் பண்ணி கேட்டாங்க, அந்த ஒரு மெயின் பர்சன் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே he also talking so rude to me, like என்னது வேலை சொல்ல முடியாது, ஆள் தேடி கொடுங்கன்னு. பட் அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்க்கு ஆளு யாருமே வர மாட்டாங்க. இஃப் தே என்னோட ஒரு கதையை கேட்டாங்கன்னா அவங்க யாரையும் வர மாட்டாங்க. பிகாஸ் நீங்க பண்ணது அப்படி உங்க குரூக்கு சொல்லிட்டு இருக்கிறப்போ நானுமே வந்து ஓகே பேமெண்ட் வேணாம் விட்டுருங்கோ, ஏன்னா லேட்டாக சொல்லி விட்டாச்சு. விட்டும் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்ன சொல்றது தெரியல, நான் கொடுத்துட்டேன். எனக்கு அது பேமெண்ட் வேணாக்கா நீங்க வச்சுக்கோங்க சொல்லி முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மே மாசம் எனக்கு காசு போச்சு. நான் இங்க போடுறேன் அந்த ஒரு பிக்சரை. டேனும் எனக்கு வந்து டச்சன்கோல அக்கௌண்ட் இல்லை. பிகாஸ் பழைய ஃபோன் நம்பர்ல இருந்தாலும் என்னால வந்து இந்த அக்கௌண்ட் பாய்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன என்கிட்ட எதுவுமே கேட்கல, எதுல பேமெண்ட் போறதுன்னு கேட்கல, எப்படி போறதுன்னு கேட்கல. அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களே ஒரு ஓகே கலைக்கு இப்படிதான் பேமெண்ட் போடுறோம்னு சொல்லிட்டு டச்சன்கோல போட்டு விட்டாங்க. பட் டச்சன்கோ என்கிட்ட இல்லை. ஓகே, நாட் த பாயிண்ட் அது. அண்ட் பேமெண்ட் 70 வெள்ளி. ஓகேவா, 70 வெள்ளி போட வேண்டியது. பட் அவங்க போடுறது ஜஸ்ட் 30 rupees தான் போட்டாங்க. இங்க நான் இருக்கேன் பாருங்க, 30 வெள்ளி தான் போட்டிருக்காங்க ஃப்ரம் டச்சன்கோ. ஸோ நானுமே வந்து ஓகே, நான் என்னோட மாதிரி டச்சன்கோல போட்டா அக்கௌண்ட்ல பூந்துரும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ ஒரு கடையில் போயிட்டு பேமெண்ட் பண்றப்ப கார்டு டிக்ளைன் வந்துச்சு. நானும் என்னடா சொல்லி பாக்குறப்போ பேமெண்ட் பூரல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொன்னு கேட்டேன். போயிட்டு கேட்கறப்போ ஓகே நம்ம க்ரூ மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்க தான் என்னை வந்து அப்ரோச் பண்ணீங்க நீங்க சேனல்ல வரணும்னு. ஸோ சொன்னதுக்கு உடனே வந்து அவங்க ஒரு பாயிண்ட் வச்சாங்க, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ப்ராமிஸ் கீப் பண்ண மாட்டீங்க, ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியான க்ரூ கூட ஒர்க் பண்ணுது, ஐ எம் ஷேம் ஆஃப் யூ அப்பெல்லாம் சொல்லி ரொம்ப கருத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மெம்பர். எனக்கு வந்து என்னன்னா ஓகே நம்ம தான் விட்டுட்டோம் காசு, நம்ம எதுக்கு 30 வெள்ளி ஒர்க் பண்ண சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க அதுக்கப்புறம் கேட்கலாம், நீங்க எதுக்கு நீ வீடியோ செஞ்சு போடுறீங்க, நீங்க தான் வந்து அந்த ப்ரொடக்ஷனை கண்டுக்கிறதுல சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சைட் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கல, why I'm quit from the production சொல்லிட்டு. அண்ட் யூல இருக்கு, ஏன்னா நாங்கள் எல்லாமே யூல தான் மீட் பண்ணோம். ஸோ யூல இருக்கிற பிள்ளைங்களும் சரி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே சரி, அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க ஏன் செய்யறது இல்லைன்னு கேட்கறப்போ தான் ஐ வாஸ் லைக், ஏன்னா ஒவ்வொருத்துக்கிட்டையும் சொல்றப்போ எனக்கு அந்த மெமரிஸ் வருது, லைக் அப்படி அவங்க பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ செஞ்சு போடுறேன். ஸோ அவங்க வந்து ட்ரோல் பண்ணணும், அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும், வந்து என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் என்னோட சைட்லேருந்து ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த டீட்டெயில்ஸ், இது மட்டும்தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மேபி என்னோட யூடியூப் சேனல் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு ஒருத்தவங்க வந்து ஹேக்கிங் சிஸ்டம் தெரியும். ஸோ மேபி ஐ டோன்ட் நோ, தட்ஷூட் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க தான் ரீசன். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த குரூப்ல கண்டிப்பா தெரியும் இந்த வீடியோ எப்படி ஹேக் பண்ணணும், இல்லை சேனல் எப்படி ஹேக் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ போட்டு என்னோட சேனல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு ஐ எம் ரியலி சாரி. நான் எடுத்து வச்ச ஒரு 3 வீடியோ எடுத்து வச்சிருந்த ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ, அது வந்து காணா போயிடுச்சு. பிகாஸ் நான் ஃபோன் பார்த்தனால காணா போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் போடலாம், நான் போடுறேன், கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.